தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 15/9/2015 செவ்வாய்க்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இரவு 9:37 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாள். அண்ணா அவர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்கள், தமிழாற்றல் மிக்கவர்கள். அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்று நாம் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். நகைச்சுவையாகவும் பேசுகிற ஆற்றல் உண்டு. ஒரு முறை பொதுக்கூட்டத்திற்கு வந்த பொழுது இரவு நெடுநேரமாகிவிட்டது. அந்த கூட்டத்தினரை பார்த்து சொன்னார், சித்திரை மாதத்திலே அந்த விழா நடந்தது. மாதமோ சித்திரை, நேரமோ 10:30, நீங்களோ நித்திரை என்று சொன்னார். எல்லோரும் தூக்க கலக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் விழித்து கொண்டார்களாம். அப்படிப்பட்ட பேச்சாற்றல் மிக்க ஒருவர், பெருந்தகையாளர். அந்த அண்ணாவினுடைய பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு அவரை போல நாமும் பேச்சாற்றல் மிக்கவர்களாக திகழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள். ஒரு சிலர் வளவளன்னு பேசுவாங்க, ஒரு சிலர் போர் அடிக்கிற மாதிரி பேசுவாங்க, ஒரு சிலர் பேசுகிற பொழுது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இப்போ தானே சொன்னீங்க, நல்லா கேட்டுக்கிட்டேன் அப்படிம்பாங்க. எதிரியாக இருந்து கேட்டவங்க. எப்படி யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக தாயோடு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அன்பாக பேச வேண்டும். தாய்ப்பாசம்தான் உலகிலேயே மிக தலை சிறந்ததான். தாயோடு நீங்கள் பேசினால் அன்பாக பேசுங்கள். அதே நேரம் தந்தையிடம் நீங்கள் பேசினால் பண்பாக பேசுங்கள். தந்தையிடம் நல்ல பண்போடு பேச வேண்டும். ஏதாவது ஒரு விளையாட்டுத்தனமாகவெல்லாம் பேசிவிடக்கூடாதாம். அதே நேரத்தில் ஆசிரியரோடு நீங்கள் பேசினால் அடக்கத்தோடு பேச வேண்டும். தாயோடு அன்பாக பேசுங்கள், தந்தையோடு பண்பாக பேசுங்கள், ஆசிரியரிடம் அடக்கத்தோடு பேசுங்கள், சகோதரர்களிடம் பாசத்தோடு பேசுங்கள். உடன்பிறப்புகள் இருந்தால் அவங்கள்ட்ட பாசம் பரிவு காட்டி பேச வேண்டும். அப்பொழுது தான் அந்த உறவு நிலைக்கும். அதே நேரத்தில் குழந்தைகளிடம் உற்சாகமாக பேச வேண்டும். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் குழந்தைகள் என்றாலே அவருக்கு உயிர். குழந்தைகளுக்காக சொல்லி கொண்டிருந்த பொழுதுதான் அவருடைய அந்திய நேரம் கூட நெருங்கியது. அவர் குழந்தைகளிடம் மிக அற்புதமாக பேசுவார். அதையெல்லாம் நம்முடைய தொலைக்காட்சி பலமுறை ஒலிபரப்பியது. அந்த வகையிலே வள்ளியப்பா என்று ஒரு மாபெரும் கவிஞர், இப்பொழுது அவர் அமரராகிவிட்டார். எனக்கு அவர் நெருங்கிய உறவினர். நான் அவரோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது குழந்தைகள் எல்லாம் அருகிலே வந்தார்கள். குழந்தைகளை பார்த்துத்தான் அவர் அழகாக உற்சாகத்தோடு பேசுவார். அந்த குழந்தையிடம் சொன்னார், ஒரு மாமரத்தை காட்டினார். மாமரத்தை காட்டி, இந்த மரத்தில் என்ன செய்யலாம், மாமரத்தில் ஏறினால் என்று சொன்னார். உடனே அந்த குழந்தைகள் சொன்னது, மாங்காயை பறிக்கலாம் என்று சொன்னது. சிந்தனை வந்தது கவிஞருக்கு. அடுத்து சொன்னார், தென்னை மரத்தில் ஏறினால் தேங்காயை பறிக்கலாம் என்றார். இப்படி ஒவ்வொரு மரமாக சொல்லி கொண்டு வந்த பொழுது பக்கத்திலே வாழை மரம் இருந்தது. அந்த வாழை மரத்தை பார்த்து அந்த குழந்தைகளை கேட்டார், வாழை மரத்தில் ஏறினால் என்றார். உடனே வாழைப்பழம் பறிக்கலாம் என்று குழந்தைகள் சொல்வதற்கு முன்னாலே கவிஞர் சொன்னார், வாழை மரத்தில் ஏறினால் வழுக்கி வழுக்கி விழுகலாம் என்று ஒரு அற்புதமான கருத்தை படைத்தார் குழந்தை கவிஞர் வள்ளியப்பா. இன்று இல்லை என்றாலும் அவருடைய பாடலை படித்த குழந்தைகளெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய நிலையில் இருக்கிறார்கள். குழந்தைகளோடு அவர் உற்சாகத்தோடு பேசுவார். அதுபோல் நாமும் குழந்தைகளை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அவருடைய குரலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குழந்தைகளிடம் உற்சாகமாக பேசுங்கள். உறவினர்களிடம் பரிவோடு பேசுங்கள். உறவினர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். பரிவோடு பேசுங்கள். நண்பர்களிடம் உரிமையோடு பேசுங்கள். ஒரு நண்பர் ஒரு நண்பர்கிட்ட ஒரு காரியம் சொல்லணும்னா, நான் என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உரிமையோடு சொல்லலாம். எனவே நண்பர்களிடம் உரிமையோடு பேசுங்கள். அதிகாரிகளிடம் பணிவாக பேசுங்கள். ஒரு அலுவலகத்துக்கு போய் நம்முடைய கூக்குரலை எழுப்பக்கூடாது. அங்கே நாம் பணிவாக பேசினால்தான் காரியம் நடைபெறும். எனவே அதிகாரிகளிடம் பணிவாக பேசுங்கள். தொழிலாளர்களிடம் மனிதநேயத்தோடு பேசுங்கள். தொழிலாளர்களை பார்க்கிறீர்கள் என்றால் அந்த தொழில் வைத்திருப்பவர் மனிதநேயத்தோடு பேச வேண்டும். அதே நேரத்தில் அரசியல்வாதிகளிடம் ஜாக்கிரதையாக பேசுங்கள். ஏதாவது நீங்கள் ஒன்று சொன்னால் அது ஒரு பெரும் பிரச்சனையாக வந்துவிடும். எனவே அரசியல்வாதிகளிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக பேசுங்கள். தம்பதியரிடம் இனிமையாக பேசுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப்போகிற கருத்து முத்தாய்ப்பான கருத்து. தெய்வத்திடம் மௌனமாக பேசுங்கள். பெற்றெடுத்த அன்னை என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம் என்று கவியரசு கண்ணதாசன் வர்ணித்திருப்பார். தெய்வத்திடம் நீங்கள் பேசுகின்ற பொழுது மௌனமாக பேச வேண்டும். தெய்வ சன்னதியில் நான் பார்த்துருக்கேன், சில கோயில்களுக்கு போகிற போது சில பேர் மிக பெரிய அளவில் இறைச்சல் போட்டு பாடலாம் படிப்பாங்க. மனதிற்குள் படிக்க வேண்டுமாம். மனதிற்குள்ளேயே வழிபட்டால்தான் மகத்துவங்கள் அதிகம் என்று சொல்கிறார்கள். எனவே தெய்வ சன்னதியில் நிற்கின்ற பொழுது மௌனத்தோடு பேச வேண்டும். தெய்வத்திடம் மௌனமாக பேசுங்கள்.
தியானம் செய்து பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையில் யாரிடமும் எப்படி பேசுவது என்ற இந்த ரகசியத்தை நீங்கள் கற்று வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அண்ணன் தம்பிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய நாள். இன்றைக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். தனாதிபதி சுக்கிரன் இன்றைக்கு வலிமையடைந்து விட்டார். எனவே தனவரவு தாராளமாக வந்து சேரும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எந்த காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அந்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்களும் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன. இடம்பூமி வாங்குவதில் உங்கள் நாட்டம் செல்லும். ரிஷபராசி நேயர்களே, நட்பு வட்டம் விரிந்து நலம் காணும் நாள். இன்றைக்கு நண்பகலுக்கு மேல் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. என்ன இருந்தாலும் ராசிநாதன் சுக்கிரன் வலிமையடைந்து விட்டார். விரையாதிபதியோடு கூடியிருக்கிறார். எனவே விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செல்லும். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதாலே ஆரோக்கிய தொல்லை உண்டு. சிறு சிறு பிணிகள் வந்தாலும் கூட உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதுதான் நல்லது. திடீர் இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். மிதுனராசினியர்களே, வீட்டில் உள்ளவர்களால் விரயங்கள் ஏற்படும் நாள். விருப்பங்கள் நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். காரணம், உங்கள் ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. வரவை காட்டிலும் செலவு கூடலாம். வாகன பழுது செலவுகளாலும் அவதிப்பட நேரிடும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கடகராசி நேயர்களே, மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள். இன்றைக்கு மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டு முயற்சியில் கூட ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கலாம். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் உண்டு. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சோகங்கள் மாற சுற்றத்தார் உதவி செய்யும் நாள். துணிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். அதில் வெற்றியும் கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் தான் உங்களுக்கு வெற்றிக்கான மூலதனம். அதே நேரத்தில் ராசிநாதன் பலம் பெற்றிருக்கிறார். அஷ்டமாதிபதியும் அதில் இடம்பெற்றிருக்கிறார். பிள்ளைகளால் ஒரு விரயம் உண்டு. மாலை நேரத்தில் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து சேரும். கன்னிராசி நேயர்களே, நாடி வந்தவர்களுக்கு உதவி நலம் காணும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. என்ன இருந்தாலும் ராசிநாதன் வக்ரம் என்பதால் இன்றைக்கு ஆரோக்கிய தொல்லை உண்டு. உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். 11ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதால் எதிர்பாராத பயணமும் உண்டு, பணவரவும் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாள். கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி ஏற்படாது. என்ன இருந்தாலும் 2லே சனி. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். புது முயற்சிகளை தள்ளி வைப்பீர்கள். இடம்பூமி வாங்குவதிலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். சுப விரயங்கள் அதிகரிக்கும். உதிரி வருமானங்கள் வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கந்தப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, பாசம் மிக்கவர்கள் பக்கபலமாக நிற்கும் நாள். பணத்தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். நேசித்தவர்கள் உங்கள் யோசனைகளை கேட்டு நடப்பார்கள். வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. செய்தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக லாபம் கிடைக்கும். ராசிநாதன் நீச்சம் பெற்றிருந்தால் அதோடு கூட சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். எனவே திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். திரவிய லாபமும் கொடுக்கும். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியமடைய வைக்கும். குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். கட்டிடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மக்கள் செல்வங்களால் மகத்துவமான பலன் உண்டு. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலேயே சூரியன் சஞ்சாரம். குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாள். அது மட்டுமல்ல, குழப்பங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தடுமாறுவீர்கள். அலைச்சல் கூடும். ஆதாயம் குறையலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இல்லத்தில் உள்ளவர்களின் யோசனைகளை கேட்டும் செய்தால்தான் வெற்றி கிடைக்கும்.
வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்களும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம். வரம்பு மீறி பேசுவதால் வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு மனக்கசப்பை கொடுக்கலாம். இன்றைக்கு வழிபாட்டில் கவனம் செலுத்தினால்தான் உங்கள் வாழ்க்கை பாதை நல்ல நிலைக்கு வரும். மீனராசி நேயர்களே, ஜென்மராசியிலே கேது. இன்றைக்கு குமுறும் நெஞ்சங்கள் மாற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை. நேற்று நட்பாக இருந்தவர்கள் இன்று பகையாகலாம். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். என்ன இருந்தாலும் இப்பொழுது ராசிநாதன் வியாழன் வக்ர இயக்கம் மாறிவிட்டாலும் கூட அதனுடைய இடம் 6ஆம் இடமாக இருக்கிறது. 6லே குரு சஞ்சரிப்பதால் ஊரிலே பகை என்பார்கள். எனவே அடுத்து இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.